உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சூர்யா தற்போது செல்வராகவன் இயக்கத்துல என்ஜிகே மற்றும் கேவி ஆனந்த் இயக்கத்துல காப்பான் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. என்ஜிகே திரைப்படம் வரும் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுது. அதனை அடுத்து தற்போது காப்பான் படத்தின் ரிலீஸ் தேதியும் தெரிய வந்திருக்கு. லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்தன்று ரிலீஸ் செய்யலாம் என படக்குழு திட்டமிட்டு வருவதா கூறப்படுது. இந்த படத்தில் மோகன்லால் பிரதமராக நடிச்சிருக்காரு. சூர்யா அவரின் பாதுகாவலராக நடிச்சிருக்காரு. ஆர்யா சூர்யாவின் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில நடந்த நிகழ்ச்சியில் கூட நடிகர் சூர்யா மோகன்லால் கலந்து கொண்டு பேசும்போது படத்தை பற்றி எந்த விஷயத்தையும் மோகன்லால் சொல்லல. ஆனால் சூர்யா படம் உங்களுக்கு பிடிக்கும், விரைவில் வெளிவரும் என கூறியிருந்தாரு. மேலும் மோகன்லால் சூர்யா மாறி மாறி புகழாரம் சூட்டி கொண்டிருந்தாங்க. காப்பான் படத்தை தொடர்ந்து இறுதி சுற்று இயக்குனர் சுதா கோங்ரா இயக்கத்துல உருவாக உள்ள படத்தில் நடிக்க இருக்காரு சூர்யா. ஜிவி பிரகாஷ் இசையமைக்க இருக்காரு. தற்போது கிடைத்துள்ள தகவல் என்னன்னா, இந்த படத்துல சூர்யா ராணுவ அதிகாரியாக நடிக்க இருக்காராம். இந்த படம் இந்திய ராணுவ அதிகாரியான GR கோபிநாத்தின் வாழ்க்கை வரலாற்று படமாக உருவாக இருப்பதா கூறப்படுது. சூர்யா ஏற்கனவே வாரணமாயிரம் படத்துல ராணுவ அதிகாரியாக நடிச்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்கும் முயற்சியில மாதவன் இறங்கியிருக்காரு. மாதவன் முதல் முறையாக இயக்குநராக அவதாரம் எடுத்துள்ள இந்த படத்தில் நடிகர் சூர்யா மற்றும் ஷாருக் கான் ஆகியோர் சிறப்பு வேடத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. சூர்யா ஏற்கனவே கடைக்குட்டி சிங்கம், பாலாவின் நடிப்புல வெளியான அவனிவன், சரத்குமாரின் சென்னையில் ஒரு நாள், குசேலன், கோ மற்றும் பல படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.